शेषार्यमं शकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतन् गुणाभ्यम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। पूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् पूर्णियादिपराङ्गिरिम् यत्त्वम् सरदं रामचरितामृतसागरम् अदृष्टस्तम् मुनिं वन्दे प्राचेनवदल्पितम्। गोष्पदीकृतवाराशिं वशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनम् कपीचमक्षहन्तारम् वन्दे लङ्का भयङ्करम्। धर्मात्मा सत्त्वसन्धश्च दामोदरगिरि पौरुषे च अप्रतिद्वन्द्वः शरैनं जयरावणिम्. இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்திரஜித் வரையாறுது. ஒரு விஷயம் என்னன்னா, ஹனுமா லங்கையை தாண்டினார். இங்க பத்தி வந்திருக்கும். இன்றைய சுந்தரகாண்டம் சம்பூர்ணமாக இருக்கு. அதுக்கு 7 ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்திற்குள்ளே சீத்தையை பார்த்தது. 2ஆம் ஸ்லோகத்துக்குள்ளே அங்குலிய பிரதானம், அந்த உங்குரத்தை குருவகா கொடுத்த உங்கரத்தை விராட்டிக்கு சமர்ப்பித்தது. அப்புறம் ஹனுமார் யுத்தம் பண்ணி 5 சேனாபதிகள் 7 மந்திர சுந்தரர்கள் வம்சம் பண்ணி இந்திரஜித்தாலே ராவணனை பார்க்கத்தக்காக தானே கட்டுப்பட்டது. அப்புறம் கடல் கயிறு போடுறதுக்கு வந்தப்போ பிரம்மாஸ்திரம் தானாக விட்டது. 5ஆவது ஸ்லோகத்தாலே லங்கா தகனம் புனராகவனம். 6ஆம் ஸ்லோகத்துக்குள்ளே ராமரை பார்த்து திருஷ்டா சீதான்றார். சீதா திருஷ்டான் எங்க லேட் ஆகிடுறது. முதல் திருஷ்டான்னு சொல்லி அப்புறம் சீதான்றார். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பத்தி சொல்றாரு. அப்புறம் அந்த சுக்ரீவனோட கூடி சமுத்திர சோதனம் என்றார். இத்தனை 7 ஸ்லோகத்திலே இத்தனை சொல்லலான்ட்டு இருக்கேன். சம்பூர்ண சுந்தரகாண்டம். அப்படி யுத்தகாண்டத்தை ஆரம்பம். என்ன விஷயம் இதிலே? 71வது ஸ்லோகம். தத்ரலங்காம் சமசாத்ய புரீம் ராவணபாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்தீம் அசோகவனிகாம் கதாம். அக்கரையில் தத்ரா சுவேல மலையின் அருகில் ராவணபாலிதாம் லங்காம்புரீம் சமாசாத்யா, ராவணனால் காக்கப்பட்ட இலங்கை என்ற நகரியை அடைந்து அசோகவனிகாங்கத்தாம், அசோகவனத்தை இடமாக கொண்டு தியாயந்தீம் சீதாம் ததர்ஷா, ராமத்தியானமே செய்து கொண்டு சிந்தையில் மூழ்கி இருக்கும் சீதா தேவியை தரிசனம் செய்தார். ஆமா, எல்லாம் டீட்டெயில விவரிக்க போறார். அந்தந்த காண்டத்துல இது உடனே தொட்டு பார்த்து 7 ஸ்லோகத்தில் சுந்தரகாண்டம் முடிச்சிருப்பார். அது பிரீவா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சுவாமி. தத்ரா என்பதற்கு லங்கையில் என்று பொருள் கூறுவர். அப்போது உத்தரார்த்தத்திற்கு முன்னே சேர்க்க வேண்டும். உள்ளவடத்திலேயே சேரும். கடல் கரையிலே லங்கை இல்லை. சுவேலமலை நாடு திருக்கூட்டமலை, அங்கே லங்கை. இதன் விரிவு ஹம்ச சந்தேசத்தில் காணப்படும். அங்கே உரையில் விரிவு பார்க்கலாம். ஆகா, தத்ரா என்பது கடலுக்கு அப்புறமான முழு தேசத்தையும் கூறும். அங்கே லங்கையில் உள்ளவிடம் சென்றார். நகர காப்பாக நின்ற லங்கினி என்ற ஸ்திரீ தடை செய்தாள். அவளை வதைத்தார். அவள் தன் சாபத்தை பற்றி
ஹனுமானிடம் சொல்லி, இனிமேல் லங்கைக்கு அழிவு தான், அழிக்கும் வானரம் நீ தான் என்றாய். அந்த புகழுரையும் ஹனுமனுக்கு உற்சாகம் அளித்தது. இரவில் ஒருவருக்கும் தெரியாமல் சிறிய ஒருவடன் அந்தப்புறம் சென்று எங்கே சீத்தை என்று தேட வேண்டும் என்று நினைத்து அவ்வாறே செய்தார். எண்ணிறந்த பெண்மணிகளை பலவிதமாக அந்தப்புறத்தில் பார்த்தார். ஒரு ஸ்திரியை பார்த்து இவள் சீதையாக இருக்க வேண்டும் என்று தானே பிரமித்து கண்டேன் சீதையே என்று குதித்தார். ஆனால் ராமன் சொன்னபடி கற்பே வடிவான சீத்தை இந்த அந்தப்புறத்தில் இருக்க மாட்டாள் என்று முடிவு செய்து தேட வேண்டும் இடமே இல்லையே என்று கவலையுடன் தேவதைகளை நமஸ்கரித்து நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவியே ஹிருஷ்டே ஜனக ஆத்மஜாதை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேபியகா நமஸ்து சுந்தரார்க்க கணேபியா என்று வணங்கி அகங்காரமற்றிருக்க அசோகவனம் கண்டில் பட்டது. உடனே அங்கு சென்று தேடினார். ஒரு மரத்தின் கீழே பல கொடிய அரக்கிகளால் சூழப்பட்டு அவர்கள் செய்யும் கொடுமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களையும் கண்ணால் காணாமல் அற்புதமான சோலைகளிலும் கண் வைக்காமல் தன் பத்தியான ராமனையே மனத்தில் நிறுத்தி நைஷா பஷ்யதராட்சஸ்யோ நைவான் புஷ்பவலம் துருமான்னை ஏகஸ்து ஹிருதயானூனம் ராமமேவானுபஷ்யதி என்றவாறு நரக மார்க்கங்களையும் ஸ்வர்க்க மார்க்கங்களையும் ஒரு சீராக உபதேசித்து எம்பெருமானே பிராப்திய பிராபகரத்துவம் என்று யோகத்தில் ஆழ்ந்த மகாத்மாவை போலுள்ள சீதையை கண்டு இவளே சீதை என்று சந்தோஷமடைந்தார். நிவேதித்வா விஜானம் பிரவృத்திக்யம் பிரவృத்திம் ச நிவேத்ய ச சமாச்வாஸ்திர வைதேகீம் மர்தயாமாச தோரணம். அபிஜானம் ராமன் அளித்த அடையாளத்தை மோதிரத்தை நிவேதயித்வா சமர்ப்பித்தும் பிரவృத்திம் நிவேத்ய ச ராமனின் நடவடிக்கையை தெரிவித்தும் வைதேகீம் சமாஸ்வாஸ்யா சீத்தை பிராட்டியை ஆறுதல் தெரிவித்தும் தோரணம் மர்தயா மாசா அசோகவனத்தில் வெளிவாசலை துவம்சம் பண்ணினார். அபிஜானம் மற்ற அடையாளமும் ஆம். நிவேதித்வா என்பதற்கு இருவிதமாக பொருளாம். சில அடையாளங்களை தெரிவித்தார், சில அடையாளத்தை நேரில் கொடுத்தார். ராவணன் மாறுவேஷமாக பேசுகிறான் என்று சீத்தை நினைக்காதபடி அவளை எவ்வாறு சமாதானம் படுத்துவதென்று நீண்ட ஆலோசனை செய்து தசரத சக்கரவர்த்தியின் பெருமை தொடங்கி ராமன் சுக்ரீவனுடன் சேர்ந்த வரையிலான வரலாற்றை எழுத்து விடாமல் கூறியதும் அடையாளம். நித்தியமும் மலையில் வானத்தினின்று சீதை விடுத்த ஆபரணங்களை காத்து ஸ்ரீராமனிடம் சேர்த்தரும் அடையாளம். பிறகில் ராமபிரானுடைய திருமேனியின் அங்கலட்சணங்களை அழகாக எடுத்து கூறியதும் அடையாளம். இவ்வாறு கூறி ராமன் நடித்திருந்த மோதிரத்தை சமர்ப்பித்தது முக்கியமான அடையாளம். பிறகு ராமனிடம் போய் சொல்லும் தன்னிடம் ஏதேனும் அடையாளம் அளித்தால் நலமென்று தாம் பெருமளவும் விண்ணப்பம் செய்தார். அதுவும் அபிஜானம் நிவேதித்வா என்பதன் பொருளாம். அதன்படி சீத்தை காக்காசுரன் விற்த்தாந்தம் கூறுகிறோம். ராமன் மறுசமயம்
ஆடையில் திருகம் விட்டதை அறிவித்தனும் பிறகு சூடாமணியை எடுத்து சேர்க்கும்படி அளித்தனும் இதனின்றும் குறிக்கப்பட்டதாயிற்று. அங்குலியத்தை கொண்டு கொடுத்து சூடகத்தை எடுத்துட்டு போனார். ஏன் இவ்வளவு நாளாகியும் ராமன் தன் விஷயமாக முயற்சி கொள்ளவில்லை? காகாசுரருக்கு அஸ்திரம் எரிந்தவருக்கு அப்போது என்னிடம் வைத்திருந்த அன்பு இப்போது இல்லையோ என்று விருந்தோடருக்கு ராமனுடைய பிரவൃத்தியை நன்கு தெரிவித்துக் கொண்டார். வாலியை நகம் செய்வதும் சுக்ரீவனுக்கு அபிஷேகம் செய்வதும் திக்கு திக்காக வானர்களை அனுப்பியதும் எல்லாம் உண்மை பெரிதற்காக செய்யும் பிரயத்னம். இங்கே இருப்பில் இவ்வளவு நாளாக தெரியாமையால் தாமதமாயிற்று. இது உடனே வரப்போகிறார் என்றும் கூறினார். பிரவೃத்தியை தெரிவித்து என்றிடத்தில் சிறிதும் கவலை வேண்டாம். எனது முதுகில் நின்றால் நானே இப்போது ராமனிடம் சேர்ப்பேன் என்று தம்முடைய பிரவೃத்தியையும் தெரிவித்தார் என்னவார். அதன் மேல் சீதை கலங்கி எவ்வாறு என்னை எடுத்துக்கொண்டு அவ்வளவு தூரம் செல்ல முடியும்? நடுவில் அரக்கர்கள் வாதித்தால் என் செய்வீர் என்னும் போது தாம் காமரூபியாய் இருப்பதை அறிவித்து அவளுக்கு சமாதானம் செய்தும் அவள் ஹனுமானை தொட விரும்பாமைக்கு மெச்சியும் ராமனே நேரில் வந்து அரக்கர்கள் அனைவரையும் அடித்து தன்னை கொள்வதே அவர் பெருமைக்கு தக்கதாகும் என்று அவள் தெரிவித்ததை கொண்டாடி இருந்த பிறகு பரதன் சேவையை அனுப்புவாரா, சேனை அனுப்புவாரா, வானர சைன்யத்திற்கு வர அனுகூலம் உண்டா, எங்கனே கடல் கடப்பது என்றெல்லாம் கவலைப்படும் சீதைக்கு எல்லா வானரங்களும் தன்னை விட பலசாலிகள் என்றும் தானே கடல் கடந்த போது அவர்கள் ஒருவரின் என்னை வியப்பென்றும் தமது முதுகிலேறி ராமலட்சுமணர்கள் வருவார்கள் என்றும் சமாதானம் கூறினார். மாம்சம் உண்பது கள் பெருகுவது எல்லாம் ராவன் விட்டுவிட்ட மேனியில் கடிக்கும் ஈ கொசுகளை கூட கவனிப்பதில்லை. நமாம்சம் ராகவோ பந்தே நச்சாபி மது சேவதே. உமது எழுந்திருக்கிறவர்கள் படுக்கும் வரையில் உமது நினைவாகவே இருக்கிறார். உமது கற்பில் விசேஷமான விசுவாசம் உள்ளவரெல்லாம் தெரிவிக்கும் போது பொன்னிறமான அவர் திருமுகமண்டலம் என்னை விட்டு பிரிந்ததால் பாடாமல் இருக்கிறாரா, பிரிந்ததால் அதைரியம் என்று இருக்கிறாரா என்றெல்லாம் அவள் கவலைப்பட அதற்கும் சமாதானம் பெற கூறினார். இதெல்லாம் சமாஸ்வாசியா என்கிற கொள்ளும் பாலகு. இப்படியெல்லாம் கூறி விடவெத்து பிறகு இனி என்ன செய்து புறப்பட வேண்டும் என்று ஆராய்ந்தார். சொன்ன வேலையை மட்டும் செய்வதோடு நிற்காமல் மேல் நடக்க வேண்டியதற்கு தக்க அம்சங்களை ஆராய்ந்து திரும்புகின்றவனே சிறந்த தூதனாவா. ராவன் முதலான அரக்கர்களின் பலம் எவ்வளவு என்று ஒருவாறு கவனித்துச் செல்வது நலம். அத்துடன் நான் இங்கே வந்தடையும் எப்படியாவது அரக்கர் பிறகு அறிந்து விடுவார்கள். பிறகு சீதையை கேட்டால் அவளும் முழுமையும் மறைக்க முடியாது. இந்த நிலையில் நாம் வந்ததை தெரிவித்து சிறிது அச்சத்தையும் அரக்கர்களுக்கு உண்டு பண்ணி சென்றால் அனுகூலம் உண்டு. சீதைக்கும் தம் பராக்கிரமத்தை காண்பித்த பிறகு முழு நம்பிக்கை உண்டாகும். உண்மையான ராமதூதன் என்ற நிச்சயம் ஏற்பட்டு உயிர் விடுவதற்கு விரையாமல் சிறிது நாள் பொறுத்திருப்பாள்
என்றவாறெல்லாம் நினைத்து உடனே அந்த அசோகவனத்தில் வெளிவாசப்படியில் மேல் குறுக்கில் இட்டிருந்த பெரிய மரத்தை கட்டிடத்தினின்றும் தேர்ந்தெடுத்து வனத்தை அடிக்க புறப்பட்டார். சரி, லங்காத்வம்சம் பண்ணவர். பஞ்சசேனா கிரகான் ஹத்வா சப்த மந்திரி சுதாரவி சர தூரம் அக்ஷஞ்ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமதி. அதன் மேல் இவரை அடிக்க ராவணன் மேன்மேல் பலசார்களான அரக்கர்களை அனுப்பார். அவர்களை எல்லாம் வதைத்தார் என்கிறார். சேனாகிரகான்னு சேனையில் முன்னே செல்லும் வீரஸ்ரேஷ்டர்கள் பஞ்சா 5 பேரையும், பிறகு சப்தா 7 மந்திரி சுதானவி மந்திரிகளின் முதல்வர்களையும் தத்வா கொன்றுவிட்டு ராவணன் தன் குமாரனான அக்ஷனை சூரனான அக்ஷன்சா அந்த அக்ஷரையும் நிஷ்பிஷ்யா நசுக்கி விட்டு இனி யார் வருகிறார் என்று எதிர்பார்த்து இந்திரஜித் என்கிற சிறந்த ராவணபுத்திரன் யுவா வந்து போரி செய்து அவன் பிரம்மாஸ்திர பிரயோகம் செய்த போது பிரம்மன் தன்னை அருளும் போது சொன்ன வார்த்தை நினைவிலவே பிரம்மாஸ்திரத்திற்கு மதிப்பை அளிக்க வேண்டும் என்று கருதி கிரகணம் அந்த அஸ்திரத்திற்கு பிடிப்பட்டிருப்பதை சமுபாகமத்து இசைந்தார். நெக்ஸ்ட் அஸ்திரேணோன்முக்தமாத்மானம் ஞாத்வா பீதாமகாத்மராதி மரிஷியின் ராட்சசான் வீரோ யந்திரனஸ்தான் எதிர்ச்சையா பீதாமகாத்து வராத்து ஆத்மானம் அஸ்திரேன உன்முக்தம். பிரம்மன் அளித்த வரத்தின் விளைவால் தம்மை பிரம்மாஸ்திரத்தினாலும் விடப்பட்டவனாக அறிந்திருந்தும் வீரகா எந்திரனகா வீரரான ஹனுமார் கயிறு முதலானவத்தை கொண்டு கட்டி இழுத்து போனார். தான் ராட்சசான்னு எதிர்ச்சையா மரிஷையன்னு அந்த அரக்கர்களை எதிர்பாராமல் இருந்து பொறுப்பவராய் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால் கட்டின போது அதற்கு பலம் குறைந்தால் என் செய்வரென்று அஞ்சி அரக்கர்கள் பல பெயர்கள் கொண்டு கட்டினார்கள். சிறிது காலமே என் அஸ்திரத்திற்கு கட்டுப்படுவாய், உடனே அது உன்னை விட்டுவிடும் என்று பிரம்மன் தமக்கு அளித்த அனுகிரகம் நினைவுத்ததால் இந்த அஸ்திரம் நம்மை ஒன்றும் செய்யாமல் என்று நினைத்தார். ஆனால் அதற்குள்ளேயே அரக்கர்கள் கைலி முதலானவத்தை கொண்டு கட்டியதால் அந்த அஸ்திரம் அந்த துணையை பெறாமல் அப்போதே விட்டுவிட்டது. அதை ஹனுமார் அறிந்து கொண்டார். ஆனாலும் ராவணனிடம் செல்ல வேண்டும் என்று நோக்கினால் அஸ்திரத்தினால் கட்டுப்பட்டிருப்பது போல் தம்மை எண்பித்து கொண்டார். அவர்களால் கொண்டு போகப்படும் ராவணனிடம் சென்று ஹிதமாக பேசார். வேண்டியதெல்லாம் தமது பராக்கிரமத்திற்கு தக்கபடி பேசினார். அதன் மேல் ராவணன் வெகுண்டு வதம் செய்ய வேண்டும் என்று ஆக்ஞியிட்டான். விபீஷணர் அது தகாதென்று தடுத்தார். அதன் மேல் வானில் நெருப்பு வைத்து வானில்லாத குரங்காக வேண்டும் என்று உத்தரவிட்டான். அடுத்தது அதோ தத்வா புரீம் லங்காம் யுத்தே சீதாஞ்ச மைதிலீம் ராமாய பிரியமாख्यातம் பிரதாயான் மகாகவி. எதிர்ச்சையா என்று சொல்லை இங்கு சேர்க்க ததா பிறகு எதிர்ச்சையா தெய்வாயத்தமாக மைதிலீம் சீதாம் நிறுத்தே
மித்தலை அரசனின் புதல்வி சீத்தையை விட்டுவிட்டு லங்காம்புரியும் பெற்றா லங்கையை கொளுத்துவிட்டு பிரியமாக்கியாத்தம் மகாகவி புனः ஆயா. இஷ்டமாய் நடந்திருப்பதை எல்லாம் தெரிவிப்பதற்காக வானரஷ்டேற்றரான பெருமார் திரும்பி வந்து சேர்ந்தார். புனராயான் மகாகவி. ஹனுமான் அசோகவனத்தையும் சில வீரர்களையும் அடித்தரோடு ராவணனை பார்த்துவிட்டு புறப்பட வேண்டும் என்று நினைத்தார். தம் வாலில் நெருப்பு வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. வைத்தபோது விரைவில் கடலில் வாளை தோய்த்து நெருப்பை அணைத்து எரிய நினைத்தார். வைத்த நெருப்பு எரிக்க வேண்டியதற்கு நேர்மாறாக குளிர்ந்திருந்தது. இது என்ன என்று வியந்தார். மைத்திலியான சீத்தையின் மகிமையே என்று வித்வான் ஆனபடியாலே உணர்ந்தார். உண்மையும் அதுவே. சீதோபவ ஹனுமதா என்று அவள் அக்னியை நியமித்தாளே, மற்றவிடங்களை நெருப்பு எரிப்பதையும் கண்டார். தெய்வவசமாக நமக்கு ஏகதொரு பெரிய கைங்கரியம் பகவான் சென்றல் வைத்திருக்கிறான். முழு லங்கையும் எரித்துவிட்டே செல்ல வேண்டும் என்று உவந்து இலங்கையில் வீட்டின் மேல் வீட்டாக தாண்டி சென்றார். ரித்தே சீதாஞ்ச மைத்திலி. தெய்வமே சீத்தை வெல்லவிடமும் சீத்தை அபிமானிக்கும் விபீஷணர் போன்றாரின் மாளிகையும் ஆனவற்றை விட்டு வேறிடமே இவர் குதித்து போகும்படி செய்தது. உற்சாகமாக எல்லாம் எரித்தார். சீதையின் நிலை என்னவோ என அஞ்சினார். வனத்தில் தேவதைகளின் பேச்சில் இருந்து அவள் உள்ள இடம் நெருப்பு வடாமல் இருப்பது தெரிந்தது. தாம் அங்கு சென்றாலும் நெருப்பங்கு நெடுங்கும் என்று நினைத்து மீண்டும் சீதையை தியானித்து நமஸ்கரித்து விடவித்தார். இப்போது சீதைக்கு ராமதூதனே இவன் என்று இடம் ஏற்பட்டது. சூடாமணியை காத்து வைத்துக் கொண்டு கடல் கடந்த அங்கே காத்திருக்கும் அங்கதன் ஜாம்பவான் முதலானோடு கலந்து கழித்து ஸ்ரீராமனுக்கு பிரியம் சொல்லார் விரைந்து வந்து சேர்ந்தார். ஒழுங்காக காரியங்களை நடத்தி வந்தவனை மீண்டும் காணும் போது புனராயான் மகாகவி என்றார். உலகில் இப்போது கடல் கடக்க புறப்பட்டது முதல் இருவரையில் செய்த செயலெல்லாம் ஹனுமார் ஒருவருடையதே. எல்லாம் சுந்தரகாண்டத்தின் பொருள். இதற்கு ஹனுமத் காண்டம் என்றும் சம்சாரக் கடலில் மூழ்கி இருக்கும் ஜீவனை கரையேற்ற வந்த ஆச்சாரியன் அவன் மூழ்குகாரபடி காத்து அவனை மேலே நிற்க வைத்து இவனை கொண்டு கழிக்கும்படி தன்னை ஏறி இப்படி நடத்தி எம்பெருமானிடம் பிரியமாக பிரார்த்திக்க நெருங்குகின்றது போல் நடந்து கொண்டவாறே ஹனுமான் மகாகவி ஆனார். ஆச்சாரியகம் செய்ய அனுமதிக்கே தக்க யோக்கியனை இருப்பது. ராமன் இவருடைய பாண்டித்யத்தை முதல் கொண்டாடியதை தனிய கொண்டாரை அதனின்றே காணலாம். வாலி சுக்ரீவாதிகளுக்கு ராஜ்யம் ஆழ்வதால் பெருமை இருப்பினும் மகாகவி இவரே. அடுத்தது தர சுக்ரீவ சகிதோ கத்வா வீரம் மகோரதேகே சமுத்திரம் க்ஷோபயாமாசா ஷரைர் ஆதித்ய சந்நிபைஹி.
அந்த ஹனுமான் மகாத்மானம் மிக்க மேன்மை வாய்ந்த ஸ்ரீராமனை மதிப்புடன் எதிரில் வந்து நெருங்கி வணங்கி வலம் வந்து அளவிடவாகாத மேன்மை உடையதாக சீதாதேவியானவள் உள்ளபடியே உண்மையாகவே என்னால் பார்க்க பெற்றாள். திருஷ்டா சீதா இது தத்வதா நிவேதியது. உண்மை இருந்தபடி நன்றாக விஞ்ஞாபனம் செய்தார். சீதாதேவியை கண்ட பிறகே ராமன் மகாத்மா என்று ஹனுமானுக்கு வியக்தமாயிற்று. காக்காசுர வரலாற்றின் என்றும் காமப்பிரபாவம் நன்கறியப்பட்டது. தாசோகம் கோசலேந்திரஸ்யா என்கிற எண்ணம் தமக்கில்லை, தமக்கு இவ்வளவு மேன்மையை அளித்ததென்று அறிந்தார். பக்தன் உள்ளவிடத்திற்கு பகவானை அழைத்து செல்லும் பாக்கியம் தமக்கு தேர்வதை நினைத்து மகிழ்ந்தார். பெருமாளை வலம் வந்த தத்துவதா நீர் எப்படி கூறினீரோ அப்படியே சீத்தையை கண்டேன். வேறு ஸ்ரீரத்னத்தை கண்டும் சீத்தையோ என்று நினைத்தேனே ஆனதும் மறுபடி ஆராய்ந்து விட்டு உண்மையான சீத்தையையே கண்டேன் என்றார். இவர் சொன்னவத்தை எல்லாம் கேட்ட பிறகு ராமன், ஆகா பரவனே, அமையாத்மா இவருக்கு நிகரில்லை. இவருடைய புத்தியும் தைரியமும் பராக்கிரமம் எதிர்நோக்கும் வேறொருக்கு இல்லை என மகிழ்ந்து புகழ்ந்தார். இங்கே ராமஹா என்ற பதம் சேர்க்கப்பட வேண்டும். ததா ஹனுமான் சொன்னதை கேட்ட பிறகு சிறிதும் தாமதிக்காமல் ராமன் வானர சைன்யங்களுடன் புறப்பட்ட சுக்ரீவனையும் கூட்டிக் கொண்டு பெருங்கடலின் கரையை விரைவில் அடைந்து கோடையில் நீரையெல்லாம் வத்தச் செய்யும் சூரியனை போன்றவரான ஷரைஹி அம்புகளாலே சமுத்திரம் முத்திரையிடப்பட்டவன் போல் மௌன முத்திரையுடன் இருக்கும் சமுத்திரத்தை சோபையா மாசா கலக்கினார். அணைகட்டிய இடம் நீரேறுமாகிறார். முதலில் சேர்ந்தது மகோதரி என்னும் கடலிடம் என்பதாம். ராமபிரான் கடற்கரைக்கு வந்து அணிவகுத்து நிற்கும் போது விபீஷணன் விரைந்து வந்து சரணாகதி செய்தார் என்பது முக்கியமான விஷயம். இது இங்கே கூறப்படவில்லை. விபீஷணன் வந்தாலும் வராமல் போனாலும் ராவணவதம் நடப்பது தெரிந்தார். விபீஷணனின் வரவினால் அவருக்கு நன்மையே அல்லது அவரால் ராமனுக்கு ஆக வேண்டவர் ஒன்றுமில்லை என்று கருதி நாரத அந்த விஷயத்தை விட்டுவிட்டார். விபீஷண விண்ணப்பம் செய்தபடி ராமன் சமுத்திரராஜனை சரணமடைந்தார் என்பதும் அதுபோலே உபேட்சிக்கப்பட்டது. ஹனுமான் கடல் கடந்த போது அவருக்கு சத்காரம் செய்ய சமனாக மலையை அனுப்பிய கிருதஜ்ஞ சிரோமணியான சமுத்திரராஜன் ராமன் நேரில் வந்து வேண்டும் போது வாழாதிருந்தது தகுமா என்பது. எதிரியின் நெருகில் வந்த ராமன் தமது பிரபாவத்தை மறைத்து நடந்து கொள்வது சமுத்திரராஜனுக்கு யுக்தமாகப்படவில்லை. ராவணன் நகரிக்கு துர்க்கமாக தான் அமைந்ததற்கான குற்றத்திற்கு தகுந்த சிக்ஷையை தான் பெற வேண்டும் என்றே அவன் நோக்கி பிறகு அம்புகளை கொண்டே தன் காரியத்தையும் நிறைவேற்றிக் கொண்டான். அபாம் பத்திஷத்ருன்னு என்று இதனை ஸ்ரீ தேசிகனும் நடந்து செய்தார். உலக க்ஷேமத்திற்கு என்றும் உபயோகமான ஒரு சேத்துவை அமிர்த சேத்துவான
சேத்தூர் ராமன் தன்மேல் கட்ட வேண்டும் என்று கடலுக்கு கருத்து. அதனால் கலங்குகிற வரையில் பொறுத்திருந்தான். அஸ்மத்கிருதமாரம்பாம் யதிகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லமபரியுந்தாம் வந்தே குரு பரம்பராம்.